Down came the rain and washed the spider out. Out came the sun and dried up all the rain. So Incy Wincy Spider went up. ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க. உங்கள் பேக் எனக்கு பார்க்கில் கிடச்சி. அதில் தான் உங்கள் நம்பர் இருந்துச்சு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் கின்ஷாவில் வந்து உங்கள் பேக்கை வாங்கிக்கோங்க சார். மார்னிங் 7 o'clock ஓகேவா? ஓகே சார். இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? இது என்ன பென்ட்ரைவ்? ஏதாவது படம் இருக்கான்னு பார்ப்போம். விக்டர், இது என்ன கான்ஃபிடென்ஷியல்? த டே இன் லோயர் நயாஸ். என் பேர் டேவிட் விக்டர். என்ன எல்லாருமே விக்டர்னு கூப்பிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அழகையும் எல்லா ஆற்றலையும் அனுபவிக்கணுன்றதான் என்னோட ஆசை. எனக்கு ஃபிக்ஷன் ஸ்டோரிஸை விட நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் நடந்த இடத்த நேரில் போய் ரிசர்ச் பண்ணுறது தான் என்னோட இயர் பை இயர் டாஸ்க். ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட காலேஜையும் ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கில் இருக்கிற களத்தில் தான் ஆரம்பித்தேன், த லோயர் நயாஸ். இது ஃபேக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் லோயர் நயாஸ்லேருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. என்னதான் இந்த காலேஜில் அதிக பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த காலேஜில் கம்மியான ஆட்கள் தான் படிப்பாங்க. ஏன்னா உயிர் பயம். ஜான் கஜூபா அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய கோஸ்ட் அண்டர் புக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐன்ஸ்டைன் பற்றி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதாவது ஐன்ஸ்டைன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பாத்தீங்கன்னா நம்புறவரு. அதாவது எனர்ஜியை யாராலையுமே உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றது. சோ அப்படி பார்க்கும்போது மனுஷனுக்குள்ள இருக்க அந்த எனர்ஜி செத்துட்டு அப்புறம் எங்க போகுது? சோ அதுதான் இந்த மாதிரி ஒரு ஆவியா இல்லைன்னா பேய்களா சுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா அவருடைய புக்ல எழுப்புறாரு. சோ இது நம்ம ஐன்ஸ்டைன் பேய்களா நம்பினாரு அப்படின்னு சொல்ல வரல. ஆனா ஐன்ஸ்டைன் இந்த
அந்த எனர்ஜி, அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்பி இருக்காரு. ஸோ அதன்படி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்ப செத்துட்டு அப்புறம் நம்ம உள்ள இருக்க எனர்ஜி அழியல, அது யாராலுமே உருவாக்கவும் முடியாது. அப்ப அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தானே ஆகணும். அப்ப அது உண்மையிலேயே பேய் தானா அப்படிங்கிற கேள்வி வரலாம். சோ இதை பாக்குறதுக்கு முன்னாடி டங்கன் மெக்ககல் 1900 அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடத்துறாரு. அதாவது இறந்து போறவர் ஒரு ஹைடா மச்சான். ஏய் மச்சான், இங்க பாரேன், நம்ம போஸ்ட் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குடா. கொண்டு வா. டேய் சமீன், சீக்கிரம் கிளம்புடா. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வரலையா? இல்லடா, நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. என்னது வரலையா? ஏன்? இந்த புக்கோட லாஸ்ட் பேஜ் இன்னைக்கு முடிக்கணும். ஏன்னா மறுபடியும் அந்த லோயனாயஸ் புக்கா? இந்த புக்கை ஏன்டா இப்படி படிச்சுக்கிட்டு இருக்க? எங்க தாத்தா இது ஒரு மர்மம் அடைஞ்ச கிராமம்னு அடிக்கடி சொல்லுவார். அதான் இதை பத்தி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி, இவ்வளோ நாள் அந்த புக்கை படிக்கிறியே, அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த கிராமத்துல? லோயர் நயாஸ்ல இருந்த பஞ்சத்தாலையும் பட்டினியாலையும் அங்கிருந்த மக்கள் அப்பர் நயாஸ்க்கு குடிபெயரணும்னு நினைச்சப்ப ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருந்துச்சு. லோயர் நயாஸ்க்கும் அப்பர் நயாஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அதை எப்படி கடக்கிறது மக்கள் குழம்பி போயிருந்த வேலையில ஒரு மந்திரவாதி வந்தான். அவன் தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி 2 கிராமத்துக்கு நடுவில் ஒரு பாதையை உருவாக்குனான். மக்களும் அவனை நம்பி அந்த ஏரியை கடக்கும் போது அவன் என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ தெரியல, அந்த பாதையை மூடிட்டான். ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த ஏரியிலேயே விழுந்து கொடூரமான முறையில் செத்து போயிடுறாங்க. அன்னையிலிருந்து இந்த ஊர்ல யாரை ஏமாத்தினாலும் அடுத்த நாளே மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. ஓஹோ, அப்போ இதெல்லாம் உண்மையா? இங்க இருக்கிற யாருமே ஏமாத்த மாட்டாங்களா? இது ஒரு பைத்தியகாரத்தனமான கட்டுக்கதை. ஆனா இந்த ஊர் மக்கள் இதை நம்புறாங்க. வேணா நான் இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாரு. இந்த காட்சி நல்லா பாத்துக்க. நான் பண்ற மேஜிக்கை மட்டும் பாரு. இப்படா கார்டு மாறுச்சு? ஜஸ்ட் சிம்பிள் மேஜிக் ட்ரிக். இந்த கார்டை நல்லா தேய்ச்சிட்டு கீழே இருக்க கார்டை சைஸா மேலே கொண்டு வந்து வச்சுக்கோயேன், அவ்வளோதான், கார்டு மாறிடும். இப்போ கூட உன்னை ஏமாத்தினேன்,
அந்த பெயின் எனக்கு கொண்டுருச்சானியா? நமக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்றதுக்காக அது பொய்ன்னு மட்டும் சொல்லக்கூடாது. என்ன, அந்த ரூம்ல தானே பாத்ரூம் போனோம், இந்த ரூம்ல இருக்கோம். என்னடா அது, காப்ப இந்த கையில போட்டுருந்தோம், எல்லாமே மாறி இருக்கே. ஓ, டேய் சமீன், டேய் சமீன், டேய் டேய் சமீன், டேய். ஷோ, டேய் சமீன், டேய். ச்சே, ஷோ. ச்சே. ச்சே. Can you see me? Hello? Can you find me? Can you find me? I'm here. Ah! என்னடா, ஷோ. டேய் கமலேஷ், டேய் கமலேஷ், டேய் ஜோஸ்வா, டேய் டேய் கமலேஷ், டேய் என்னடா பண்றீங்க? டேய் என்னடா, ஷோ. டேய் டேய், ச்சே. என்னடா என்னடா அது, என்ன இது?
நடக்குதுங்க? இவனை வேற காணோம். என்ன மினிமுக்கு சொல்லி விற்குதாங்க? டேய் டேய் விக்டரு, டேய் விக்டரு, கேக்குதா? டேய் நீயா? என்னடா நடக்குது? கையில் என்னடா வச்சிருக்க? என்னடா இது? டேய் என்னடா இது? हाथ में क्या है? हाया एक जोकर है। क्या मैं अब जादू कर चकाता हूँ? माया चाकू हूँ। क्या हम मत सकाते हैं मुझे यार लो। ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹே, दे समीर, दे समीर। அதுக்கப்புறம் நான் தப்பிச்சு பெனின்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் போனேன். நான் அன்னைக்கு உயிர் தப்பிச்சது எப்படின்னு எனக்கு தெரியலை. அது கடவுளோட செயலா இல்லை நேரமானும் புரியலை. ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஓனது எல்லாம் அந்த உயிர் பயத்தை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நாட்கள் போச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அவனை காணோன்னு அவங்க அம்மா அப்பாவோட கதறல் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னமும் சில நாட்கள் போச்சு. என்னோட படிப்புக்காக நான் திரும்பவும் அந்த காலேஜுக்கு நான் போனேன். சமீனோட சாவுக்கு ஏதோ ஒரு வகையில் நானும் காரணமாயிட்டேன். இப்போ நான் எழுதுகிற இந்த நாவல் என்னோட கடைசி வார்த்தைகளாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் திரும்பவும் லோயனயாஸ்க்கு போக போகிறேன். ஆதின்னு ஒன்று இருந்தால் அந்தமும் ஒன்று இருக்கும். என் நண்பனுக்கு நடந்த அந்த விஷயம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. இருள் என்னைக்குமே உலகத்தை ஆளக்கூடாது. என்னுடைய கடைசி மூச்சு இந்த பயணமாகும். ஹலோ விக்டர். ஹலோ அரியன்.
தேங்க்யூ. அது உண்மைனா நீங்கள் அங்கே போகக்கூடாது. அப்போ நீங்க பென்ட்ரைவ்ல இருக்கிற அந்த பிடிஎஃப் படிச்சிருக்கீங்க? இல்லை விக்டர், அன்னைக்கு நடந்ததுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. அந்த ஊரோட சாபத்தை போக்க வேண்டியது உங்கள் பொறுப்பும் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டு தப்பு பண்ணால் அதுக்கான தண்டனை அவன் அனுபவிச்சிட்டான். அதுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்கள் அங்கே போகக்கூடாது. அந்த கதையில உங்களுக்கு முதல் பாதி மட்டும்தான் தெரியும். இன்னொரு பாதி நான் அந்த ஊருக்கு போனப்ப என்ன செஞ்சேன்னு தெரியுமா? Anyone is there? Who are you and where are you from? I do not know how to thank you. Yes, this is the same room I've been sleeping in for centuries, sheltering myself during the day from sunlight. The Prince of Darkness, they used to call me, until that wretched Romanian priest expelled me from this world to seek revenge against Satan. 18th centuryல மெக்சிகோல இந்தியாவுக்கு வந்த ஜோசப் டி டான் குவெடக் லோயனயாஸ்ல இருக்கிற பல ஆயிரம் தீய சக்திகளையும் உள்ளடக்கி ஒன்னா சமாதி கட்டி டக்கி வச்சாரு. ஆனா அண்ணா அதை திரும்பவும் திறந்து விட்டேன். அவன் சாவுக்கு நானும் ஒரு காரணம் தான். நான் திறந்த அந்த விஷயத்த நானே முடித்து வரேன். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன். இல்ல ஆரியன், என்னால இன்னொரு ஃப்ரெண்டை இழக்க முடியாது. மீட் பண்ணுவோம் நான் உயிரோட வந்தா. இந்த உலகத்துல நம்ம பார்க்குற எல்லாமே பகவத்கீதையில சொல்லப்பட்ட வரிகள் மாதிரிதான். ஜாத்திய ஸ்ரேஹே டுஹோ மித்யஹும் டுஹோ சிம்ரித்ய ஸ்ரேஹா தஸ்மஹி பரிமாரதத்வ மகாரிஷி. இந்த ஸ்டோரியை பார்க்குற எல்லாரும் லோயனயாஸ் புக்கோட கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த கதையோட முதல் அத்தியாயத்தோட முதல் பக்கமே இனிமேல் தான் திறக்க போகுது. ஏய் சூப்பர்ரா, நாளைக்கு ப்ரொடியூசர்கிட்ட காட்டி ஓகே பண்ணுறோம். நான் போய் டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். யாரும் இல்லா வாழ்க்கையில் Incy Wincy Spider went up the water spout. Down came the rain and washed the spider out. Out came the sun and dried up all the rain. So Incy Wincy Spider went up the spout again. Incy Wincy Spider went up the water spout. Down came the rain and washed the spider out. Out came the sun and dried up all the rain. So Incy Wincy Spider went up the spout again.
இந்த உலகத்துல நம்ம 3 அறிவியல்களுக்கு மிஞ்சிய பல விஷயங்கள் நமக்கு தினமும் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படித்தான் இந்த கோயில இருக்கிற நந்தி சிலை என்னைக்கு எந்திரிச்சு கத்துதோ அன்னைக்கு இந்த பூமி அழிஞ்சிடும். அந்த நந்தி சிலையை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க அடுத்த சிவனா மாறிடுவாங்க. அந்த நந்தி சிலையை கட்டுப்படுத்த சிரிஞ்சி புல்லாலதான் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட 3 வேட்டையினர்கள், சிறுங்கல வேட்டையர்கள், பெருங்கல வேட்டையர்கள், வணிகல வேட்டையர்கள் அந்த சிரிஞ்சி புல்ல தேடி இன்னும் வரைக்கும் லோயர் நயாஸ்ல அதற்கான யுத்தங்களும் தண்டனைகளும் நடந்துகிட்டே இருக்கு. டேய் ஜியோ, எவ்வளவு நேரம்டா? இங்க பாத்தியா, இப்படி எடுக்கணும். நின்று நிதானமா போக்கஸ் பண்ணி பொறுமையா எடுக்கணும். சும்மா நான் பெரிய போட்டோகிராஃபர்னு ஊருக்குள்ள சொன்னா மட்டும் போதாது. குரு சொன்னா சரியாதான் இருக்கும். அது அடிங்கு. டேய் பாத்துரா, எதையும் கிளப்பி விட்டுறாத. ஹலோ, டேய் ஜியோ. டேய் என்னடா சொல்ற? காலையில் தானே டாக்டர் சொன்னார் பாடியை காணோன்னு. அது எப்படி காணாம போகும்? ஏதாச்சும் ஸ்கேம் ஏதாச்சும் பண்றாங்களா? விசாரிச்ச வரைக்கும் எல்லாம் ஓகே தான், ஆனால் மார்ச் ரிப்போர்ட் மட்டும் தர மாட்டுறாங்க. ஆமாம், ஜீவா எங்க? நீ தானே போன்ல சொன்ன மார்ச்சரி ரிப்போர்ட் தர மாட்டாங்கன்னு. அதான் அவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டை வச்சு ட்ரை பண்ணலாம்னு போறான். எவ்வளோ நேரம்டா? கொஞ்சம் லேட் ஆயிருச்சுடா. அவனுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. சோ நாங்க தான் எல்லாமே பண்ணணும். அதான். சரி, ரிப்போர்ட் என்னாச்சு? ஏதோ நான் ரிக்வஸ்ட் பண்ணனால கிடைச்சிச்சு. இது வெறும் சூசைட் கிடையாது. உடம்புல ஒரு காயம் கூட இல்லை, ஒரு துளி ரத்தம் கூட வெளியேறல. அது எப்படிடா? கன்ஃபார்மா சூசைட் தானா இல்லனா வேற எதுவுமா? சூசைட் மாதிரி தான் இருக்கு, ஏன்னா சிசரை வச்சு வெட்டியிருக்கான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எதுவும் கிடைக்குமா? அது எதுவும் நாங்க ட்ரை பண்ண முடியுமா? ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் கிடைக்காது, அதெல்லாம் போலீஸ்ட்டு தான் கிடைக்கும். ஏண்டா போனை கட் பண்ணிக்கிட்டே இருந்தா சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க? அதான் அந்த ரிப்போர்ட் வாங்க தான் வந்திருக்கேன். சரி, நீ விஷயத்த சொல்லு. என்னாச்சுடா? ஹாஸ்பிட்டல்ல பாடி மிஸ்ஸிங் ஆகும்டா. எனக்கு என்னமோ அது சரியா படல. நீ இதுல ஓவரா இன்வால்வ் ஆகாத. சரி, நான் கிளம்புறேன். பாய்.
அதான் பாடியே இல்லையே. இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? வா போலாம். என்னடா ஊருக்குலாம் போக ஆமாண்டா, வேணாம்னு சொன்னேன். எதுக்கு சுத்தம்னே தெரியாம ஒருத்தைய செத்துருக்கான். அது எப்படின்னு கண்டுபிடிக்க வேணாமா? யாரோட டைரிடா? இது கபிலனோட டைரி. நான் படிச்ச வரைக்கும் லோயர் நயாஸுக்கும் அவனுக்கும் ஏதோ மர்மமான தொடர்பு இருக்கு. ஏதோ எனக்கும் தப்பா படுது. நம்ம நினைக்காத ஏதோ ஒண்ணு இருக்கு. அததான் எப்படி கண்டுபிடிக்கனே தெரியல. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா? கபிலனோட உண்மையான பேரு கபிலனே இல்ல, டேவிட் விக்டர். டேவிட் விக்டரா? இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. டேய், இது கூடயா தெரியல? விஆர் ஷார்ட் ஃபிலிம்ல அவனோட கேரக்டர் பேர்டா. VR2ல நடந்த நிறைய விஷயங்கள் அவன் நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கு. அப்ப அவ விட்டுட்டு போன VR2 அவ வாழ்க்கையோட மீதி கதையா இருக்கலாம். உங்க இன்வெஸ்டிகேஷன் அப்ரோச்சுக்கோங்க. இந்த ஊரை பத்தி தெரிஞ்சதுக்காக ஊர்க்காரங்க கேட்டிருந்தீங்கல்ல, ஒரு 2 பேர் சிக்கிருக்காங்க. வாங்க. நான் வரலடா, எனக்கு வேலை இருக்கு. ஜியோவை கூட்டிட்டு போ. சரி, போலாமா? என்னடா ஜார்ஜ் பெரிய CBCID ஆயிட்டான் போல. இனிமே அப்படிதான். இவர் தானா? என்ன ப்ரோ, தம்பி வரலையா? தம்பி வரல ப்ரோ, அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. தம்பியா? இவர் பேரு விமல் கே, அவர் பேரு லோகேஷ் கே. என்னது கேவா? கே இல்லடா, கே. ஓஹோ, ஹாய் விமல் கே, ஐ எம் GOS. ஆமா, என்ன விஷயமா உங்களை வர சொல்லியிருக்க? இவங்க தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க லோக்கல் காய். இவங்களை வச்சுதான் இந்த ஊரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போறோம். பேமெண்ட் எல்லாமே பேசிட்டியா? பேசினேன், ஆனா அவர் வேணான்ட்டாரு. அதுக்கு பதிலாக ஒரு படம் எடுக்கிறாராமா, அந்த படத்தை நம்ம நடிச்சு கொடுத்தா ஓகேன்ட்டாரு. அப்படியா? ப்ரொடக்ஷன்? கே ப்ரொடக்ஷன். கேவா? சூப்பர் ப்ரோ. ஆமா, படம் எந்த மாதிரி படம்? அது ஒரு ஹேக்கிங் சம்பந்தமான ஸ்டோரி ப்ரோ. ஹேக்கிங்கா? நல்லா இருக்கே. படம் ஸ்டோரி ஒன்லைன் சொல்லுங்க. ஹீரோ வந்து ஒரு மிலிட்டரி மேன் ப்ரோ. அவர் தங்கச்சி கல்யாணத்துக்காண்டி லோன் வாங்கியிருப்பார் ப்ரோ. அந்த லோன் வந்து ஒரு ஹேக்கர் வந்து கலாண்டு போயிடுவான் ப்ரோ. அது எப்படி கண்டுபிடிக்கிறான், அதான் ப்ரோ கதை. ப்ரோ, வில்லன் பேர் ஒயிட் டெவிலா? ஆமா ப்ரோ, உங்களுக்கு தெரியும். ஹேக்கிங் பண்ணோம்னே இரும்பு திரை மாதிரி எடுத்து வச்சிருப்பான்னு பார்த்தா இரும்பு திரையவே எடுத்து ஆமா வச்சிருக்கேன். ப்ரோ, இங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களோட அறிவுக்கு கே பிரதர்ஸோட முதல் படமே 100 கோடி வசூலிக்கும். இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஆளதான் தான் நீ பிடிச்சிருக்க. அதுதான். தூங்குற வரைக்கும் ஏன்டா படிக்கிற? சரி, இப்போ படிச்சதுல என்ன கண்டுபிடிச்ச? நான் தான் காலையிலே சொன்னேன்ல, VR நடந்த நிறைய விஷயங்கள் அவன் நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கு. இந்த டைரியில் எழுதப்படாத விஷயம் தான் கதையோட முடிவா இருக்கும். அந்த முடிவு என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு நம்ம என்னடா பண்ண போறோம்? அது மட்டும் இல்ல, இங்க நம்மளை ஏதோ இருக்க வைக்குது. போக போக உனக்கே புரியும். ஆமா, இந்த டீ யாரு போட்டது? நான் தான். சூப்பரா இருக்குல்ல? உன்கிட்ட நான் டீ கேட்டேனா? டீ போட சோம்பரத்தனம் பட்டுட்டு கீழே இருக்கிற சாக்கடை தண்ணி எழுந்து வந்திருக்க. இந்த நீயே குடி. ஆமா, ஜியோ அங்க? அவனுக்கென்ன தூங்கி விட்டான்,
ஆகப்பட்டவன் நான் அல்லவா போடாடா போய்கிட்டு இருக்கேன். இரண்டு தூக்கமா வருது. மாதத்திலே என்னால முடியலடா. கைகளிலே போட்டு போய்கிட்டு இருக்கேன்டா. டேய் இருடா, போய்கிட்டு இருக்கேன்டா. பைக் வேற லூசு மாதிரி எடுத்து போயிட்டீங்க. மழை என்ன என் பக்கத்து வீட்லயா இருக்கு? இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குடா. சரி சரி பாத்துக்கிறேன். சரி சரி பாத்துக்கிறேன். காடு முள்ளுக்குள்ள எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க. லூசு பயலெல்லாம் இருப்பீங்க போலடா. ஆமா, இனிமே காட்டுக்குள்ளேயே உங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வைங்க. டேய் போறேன்டா போறேன். உன் கே பிரதர்ஸ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. சரி சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய் என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. என்ன விட்டுடுறா. டேய் 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 கே பிரதர்ஸ் எங்கடா இருக்கீங்க? டேய் டேய், டேய் ஒருத்தன் எதுக்கு என்னை துரட்டுறோம்னே தெரியாம துரத்திக்கிட்டு இருக்கான்டா. கொஞ்சம் என்னன்னு பாருடா. அந்தா அவன் தான்டா. இரு இரு டேய் உனக்கு என்னடா வேணும்? டேய் டேய் கைடா. டேய் டேய் கைடா. டேய் டேய் வலிக்கிறா. டேய் 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 ஏய் சோ டேய் 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 கே டேய் காப்பாத்துடா. கொண்டுடலாமா? டேய் என்னது கொண்டுருவோமா? டேய் யாரா நீ? டேய் டேய் கே விட சொல்றா. டேய் நம்ம கிளைண்ட் அவரு விட்றா. ஐயோ ஐயோ என்னடா இது? தலை சுத்தி 2 பேரா தெரியுறாங்க. ப்ரோ 2 பேருமே என் தம்பி தான் ப்ரோ. என் பேர் கே லோகேஷ், என் பேர் கே ரியேஷ், என் பேர் கே மகேஷ். ஓ அதான் கே பிரதர்ஸா? சரி அதை விடு. அவன் ஏதோ உன்னை விசாரிக்க சொன்னானே, என்னாச்சு? ப்ரோ நீங்க ஒரு லோயர் நாயஸ் கதை சொன்னீங்களே, அதுல ஒரு மந்திரவாதி வருவார்ல, அவர் மந்திரவாதியே இல்ல ப்ரோ, அவர் ஒரு ஹண்டர். இந்த காட்டுக்குள்ள மிருகத்தை வேட்டையாடுறவர் தான் ப்ரோ. ஊர்ல விசாரிச்ச வரைக்கும் சரி, அங்க இருக்க பெருசங்கிட்ட விசாரிச்ச வரைக்கும் சரி, அவர் ஒரு ஹண்டர் தான் எல்லாருமே சொல்றாங்க. அப்பப்ப அங்க இருக்க குழந்தைங்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுக்கறதுனால அவனை மாயாஜாலக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மலை மேலே ஒரு வேட்டையன் இருக்கார். அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அவர் பேர் கூட டாவின்சி. அந்த காட்டில் இருக்கிற மரங்கள் மலையில் வர தண்ணியை விட அவர் வேட்டையான ரத்தத்தை தான் அதிகமாக உணர்ந்திருக்கு. பெருங்கல வேட்டை இனத்தோட இணைந்த ஒரே சிறுங்கல வேட்டையன் டான் கொட ஒரே சிஷியர். சொல்லுடா. இப்ப அவன்கிட்ட என்ன சொல்ல? நேரா வீட்டுக்கு வர சொல்லிடு. இவனுங்க ஏதோ அது மந்திரவாதி இல்ல, அவன் யாரோ வேட்டைக்காரன் யாரையோ பார்த்து சொல்லிட்டு இருக்கானுங்க.
அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுவா. சரி சரி, ஓகே. அதுக்குள்ள எடுத்துட்டியா? பேக்ல இருக்கு. ப்ரோ இந்த ஜியோ வரல. அவர் என் தம்பியை கூட்டிட்டு தியானத்துக்கு போயிருப்பாரு ப்ரோ. ஐயோ, வண்டி இல்லையே. கீழே ஏதோ ரோஸ் போய் வண்டி சாவி வண்டியில வச்சுட்டு போயிருந்தான் ப்ரோ. அதான் வச்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க. சரி வாங்க வந்து உட்காருங்க. என்ன பண்ணணும்? லோயர் நயாஸ்ல இருந்த ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். யாரோடது? 13ஆம் நூற்றாண்டுல லோயர் நயாஸ்ல சிரிஞ்சு புல்ல தேடி வன்முறை கலந்த யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ பெருங்கலை வேட்டினத்தை சேர்ந்த ஒருத்தர் மட்டும் சிரிஞ்சு புல்ல தேடி லோயர் நயாஸ் காட்டுக்குள்ள பயணிச்சார். ஆனா அவருக்கு தெரியல அதை தேடுறதுல நிறைய ஆபத்து இருக்குன்னு. தேடல்லையே தெரிஞ்சிருச்சு அவரால் அந்த சிரிஞ்சு புல்ல எடுக்க முடியாதுன்னு. அதனால வருங்கால சங்கதிகள் அந்த சிரிஞ்சு புல்ல எடுக்கணுன்றதுக்காக ஓலைச்சுவடிகள்ல அந்த குறிப்புகளை எழுதிக்கிட்டே வந்தார். அவர் பல குறிப்புகளை எழுதியிருந்தாலும் அதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பரம்பரையில பிறக்கிற ஒரு ஆண் வாரிசுக்கு சிவன் ஜாதகம் இருக்கணும்னு, அவன் தான் அந்த சிரிஞ்சு புல்ல எடுக்க தகுதியானவனும் எழுதியிருந்தாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க வாரிசுல அடுத்து ஆண் குழந்தையே பிறக்காம எல்லாமே பெண் குழந்தையாவே பிறந்துச்சு. அதனால அவங்க பரம்பரையே சோகத்துல ஆழ்ந்திருந்தாங்க. 1985 அவங்க பரம்பரையோட இருளை போக்க சூரியன் மாதிரி ஒருத்த பிறந்தான். அவங்க பரம்பரையோட முதல் ஆண் வாரிசுனால அவங்க பரம்பரையே கொண்டாட்டத்துல இருந்துச்சு. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா அந்த பையனுக்கு சிவனோட ஜாதகமே இல்லை. இருந்தாலும் அந்த பையனுக்கு வேட்டையாடுறதை விட ஆன்மீகத்துல தான் அதிக ஆர்வம் இருந்துச்சு. அதனால அவ அமைதியை தேடிக்கிட்டு கேரளாவை நோக்கி பயணிச்சான். இனிமே அவங்க குடும்பத்துல ஆண் வாரிசே பிறக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப 2005 அவங்க பரம்பரையோட கடைசி குடும்பத்துல 2 ஆண் வாரிசுகள் பிறந்தாங்க. அவங்க பரம்பரையோட வேண்டுதலோ என்னமோ 2 குழந்தைகளுக்கும் சிவன் ஜாதகம் இருந்துச்சு. வேட்டை கலைகளையும் சிரிஞ்சி புல்லோட முக்கியத்துவத்தையும் சிறு வயதிலிருந்தே அவங்களுக்குள்ள செலுத்த தொடங்கினாங்க. அவங்க பரம்பரையோட சோதனை காலமோ என்னமோ அந்த 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தை மட்டும் கடத்தல் கும்பல்னால கடத்தப்படுறான். அதனால சோகத்துல ஆழ்ந்த இன்னொரு குழந்தை தன்னோட சகோதரனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்ன்ற தீர்மானத்தோட இந்த ஊரை விட்டே போயிட்டான். சரி ஓகே, இப்ப நாங்க என்ன கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஓடி போன சின்ன பையன் யார் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு கவர்மெண்டோட டேட்டா பேஸ்ல இருந்து அவன் எப்படி இருப்பான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுல எவ்வளவு டேட்டா பேஸ் இருக்குன்னு தெரியுமா? அதை எடுக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. நம்ம கணக்குப்படி அவ வயசு 18 இருந்து 20 வரைக்கும் இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஒழுங்கா ஹெட்ஃபோன் போடுறோம். இது ஒரிஜினலா?
ஓகே ஆழ்வார் பேட்டாளுடா அறிவுரையே கேளுடா ஒரே காதல் உயிர் இல்லையடா. நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் இவனுங்க வேற போன் எடுக்க மாட்டானுங்க. டேய் எந்திரி, அந்த வேட்டை யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? அப்ப வா வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட சொல்லுவோம். அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், முதல்ல சாவியை கொடு. வாடா, ஏதோ புலி உருமுறை சவுண்ட் கேக்குதுடா. சரி வாடா வராது. இந்தா இந்த புடி. எப்பா டேய், என்னடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு, இதை வச்சு எப்படா சுடுறீங்க? சரி அதை விடு, சரி வா வா போலாம். அதை சுடு. டேய் இது எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியாதுடா. என்ன விளையாடுறியா? சரி வந்தாவா, நான் கிளம்புறேன். போற இது வேற. ப்ரோ உன் ஃப்ரெண்டு பேர் என்ன ப்ரோ? இப்போ இறந்தாரு அவரா? அவர் பேர் கபிலன். இப்ப லோகேஷ கூட்டிட்டு போன என் பேரு கபிலனா? ஆஹா, அவன் பேர் ஜியோ. அவர் ஃபுல் நேம் சொல்லுங்க. ஜியோ எழுத. அவர் எந்த ஊருன்னு சொல்லுங்க. நாங்கள் எல்லாரும் மதுரை தான். இல்ல இல்ல இல்ல, அவர் பேர் ஜியோவும் இல்ல, அவர் சொந்த ஊர் மதுரையும் இல்ல. அவர் பேரு அவன் பேரு பத்நாய்.
அது மட்டும் இல்ல, குரங்குல வேட்டை இனத்தோட கடைசி வாரிசான இந்திய வேட்டை இனத்தோட சுல்தான். லோகேஷ், அந்த 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 புலி என்னை அப்படியே கொல்ல பார்த்துச்சு. நான் அப்படியே இந்த கண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்படியே செத்துருச்சு. எனது கொன்னுட்டியா? அப்போ நான் தான்றதை கண்டுபிடிச்சிட்டேல. நீ ஒண்ணும் பண்ணிடாத. ஒண்ணும் பண்ணிடாத. நான் மிருகத்துக்கே கருணை பார்க்க மாட்டேன். அப்போ மனுஷனுக்கு Let's hunt. இவ்வளவுதான் உங்க கோவமா? அவன் கோவத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தா என் முன்னாடி இந்த இப்படி பேசியிருக்க மாட்டீங்க. ஒழுங்கா அவன் யாருன்னு சொன்னேன்னா இங்க இருந்து உயிரோட போவேன். உங்களால என்ன கொல்ல முடியாது. ஏன்னா நீங்க உயிரோட இருக்கணும்ல. ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கோ. நீங்க ஜியோவை பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா பட்நாயக்கை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு வரலாறே சொல்லுவேன். அண்ணே, கேரளாவுக்கு போக வேண்டிய 6 ரயினோல ஒரு ரயினோ மிஸ்ஸிங். ஒரு ரயினோ தமிழ்நாடு பார்டர்ல மிஸ் ஆயிருக்குடா. பட்னாயக்க விட நாங்க பாத்துக்கிறோம். ஆல்ரெடி பட்நாயக் களத்துல இறங்கிட்டான். பட்நாயக், I know it's not really uncle. I must move.
அண்ணா இன்னைக்கு என்ன நினச்சி தெரியுமா? பட்நாயக் அந்த ரைனோவை பட்நாயக் வரையான். அப்பதான் அவனை முதல் தடவையா பார்த்தேன். எல்லாரும் கிளம்புங்க. நீ உட்காரு. உனக்கு என்ன வேணும், என்ன கஷ்டம்னு நான் கேட்க போறதில்ல. இந்த பொய்யான உலகத்துல உண்மையா சிரிக்கிறதே பெரிய விஷயம். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் செய்யறேன். அதை விட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. உனக்கு என்னப்பா, உன் வாழ்க்கை இப்படிதான் நீ சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் அப்படியா? நம்ம என்னதான் ஒரு ஆள் ஆகணும்னு நினைச்சாலும் நம்ம அது ஆகணுமா வேணாமான்னு முடிவு பண்றது நம்ம இல்லை, மேல ஒருத்தன் இருக்கான். சரி, எனக்கு ஒரு உதவி செய்றியா? உங்கள யாரு பெருங்களை வேட்டைன்னு சொல்லிருங்க, இங்க இருந்து உயிரோட போலாம். Watcher 6. Hostiles inbound. யாரு முன்னாடி என்ன பண்ற? பட்நாயக் போய் எடுத்துட்டு வா. Hasan,
பெருங்கல வேட்டை இனத்தோட கடைசி வாரிசு நான். So take my last gift. ஃபைல் எடுத்தியா? பேக்ல இருக்கு. எனக்கு என்ன வேணும் பத்மநாத்? எனக்கு என்ன வேணும்னா கேக்குறீங்க? சிரிஞ்சி புல். காலம் என்ன இப்படி நிறுத்திருச்சு. சின்ன வயசுல இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதே இந்த உலக செய்தியை வச்சுதான். ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான குற்றங்கள், ஒரு நாளாவது விடியும்னு பார்த்தேன். எல்லாம் பகல் கனவுதான். முதல்ல இங்க யாருகிட்டயுமே மனித உணர்வுன்றதே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுக்கெல்லாம் இவனுங்க தகுதி இல்லாதவனுங்க. அவங்களுக்காக நீ உள்ள வர வேணாம். அவங்களுக்கு அந்த பாவம் செஞ்ச கடவுள் என்ன பண்ணிடுவாருன்ற திமிர்ல ஒவ்வொருத்தனும் தப்பு செஞ்சுக்கிட்டு மிருகம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. எங்க அப்பா அவர் இந்த விவசாயத்தை நேசிச்சாரு. அதுக்கு எங்க அப்பா உயிர் போயிருச்சு. பிடிக்கல, பாலா போனவனுங்க. எங்க அப்பா கார்பரேட் காரங்களை எதிர்த்து போராடி சொந்த நிலத்திலேயே தீக்குளிச்சு இறந்துட்டாரு. ஆனா அது காரணமானவங்க சந்தோஷமா இருக்கானுங்க. ஆனா இதோட பெரிய தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம எங்க பார்த்தாலும் வன்கொடுமை, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் கிடையாது. காட்டுலதான் நான் வளர்ந்தேன். இங்கெல்லாம் பெண்களை தெய்வமா வழிபட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நகரத்துல அப்படி இல்லையே. ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் போர்டை போச்சுக்கிட்டு என்னால மாத்துங்கன்னு சொல்லி நிக்க முடியுமா என்ன? அது எனக்கு தேவையில்லை. அது என் வேலையும் இல்லை. அதான் ஆடுற மொத்த உலகத்தையும் அழிச்சு புதுசா ஒன்ன உருவாக்கி அங்க எந்த குற்றமும் நடக்கவும் விடாம அங்க நான் கடவுளாக போறேன். நானும் அந்த மாதிரிதான் எல்லாம் சரியாகும் போராடி வேட்டையர்களோட சாபத்துக்கு ஆளாகி இங்கே இருந்துட்டேன். அவன் கோவத்தை காட்டாமல்ல, கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். பெருங்கலை வெட்டினத்தோட மொத்த உருவமா லோயனஸ்குள்ளே நுழைஞ்சிட்டான். இனி அவங்கவுங்க உயிருக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு. மகேசன் பாதம் நடனமாடும் தில்லை நாதன் போற்றியே. சிவா சிவாய போற்றியே, மகேஸ்வராய போற்றியே. இங்க பாருங்க.
சிங்கள ஆசா நீங்க இருக்கீங்கன்னா அப்போ உங்க பெரிய அச்சாருங்க. அன்னைக்கு நான் இறங்கல, அதான் இன்னைக்கு முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். என்ன கொல்றதுக்கு எதுக்கு நிஞ்சாக்கலாம்? நான் தான் உங்களை ஒரே புல்லட்ல கொல்ல போறேன். ரைஃபிள் வச்சிருந்தா நீங்க என்ன டான் கூட போயிருவியா? ஒத்துக்கங்க. என்னடா கொண்டுட்டான்? இது வரைக்கும் இப்படி ஒரு ஜியோவை பார்த்ததே இல்லை. என்னங்கடா வீடியோ கேம் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ஆள் வந்து நிக்கிறீங்க? லோகேஷ் எங்க? லோகேஷ் 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 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Hey. ஜார்ஜ், அந்த சிரிஞ்சி புல்ல அப்படியே என்கிட்ட கொண்டு வா. நீ குட் பாய்ல கொண்டு வா, கொண்டு வாடா. உங்களெல்லாம் என்னால கொல்ல முடியாது. பொழைச்சுப்போ போ.
வாவ், கூஸ் பம்ப்ஸ் அண்ணா, கூஸ் பம்ப்ஸ். നിങ്ങൾക്ക് ഒരു കണക്ക് കൂട്ടൽ ബാലൻസ് ഉണ്ട് എന്റെ പ്രിയപ്പെട്ട ജിയോ. ഇപ്പോൾ നമുക്കാരർ അവസാനിപ്പിക്കാം. വാരം 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 വാരം. നിങ്ങളപ്പോൾ കൊള്ളിനേനെ എണ്ണിക്കോ, സ്വാഗതം ചെയ്യുകോ. റോമേസ് Incy spider went up the water spout. Down came the rain and washed the spider out. Out came the sun and dried up all the rain. So Incy spider went up the spout again. Incy spider went up the water spout. Down came the rain and washed the spider out. Out came the sun and dried up all the rain. So Incy spider went up the spout again. Incy டேய் ஜியோ செத்துட்டான், மொட்டாத்தம் கலைஞ்சிருச்சு. இப்ப யாரா அந்த சிரஞ்சீவி பிள்ளை எடுக்கிறது? டேய் கொஞ்சம் அமைதியாரு. இப்ப என்ன நடந்துச்சு? என்னடா சும்மா கத்தாதான்னு சொல்லிட்டு இருக்க? உன்னால அந்த சிரஞ்சீவி பிள்ளை எடுக்க முடியுமா? நீ அவ்வளவுதான், ஆட்டமே முடிஞ்சுச்சு. இந்த ஊருக்கு நாங்கள் வரும்போது 4 பேரா வந்தோம், இப்போ 2 பேரா தான் திரும்பி போகிறோம். ஏன் இப்படி பண்ணுற? ஜியோ என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அவன் எங்களோட நண்பன். அவன் இல்லாத வருமா? நான் சொல்றது கேளு. பட்நாயக்கோட கதை நடந்தது 2020. 2020 பேண்டமிக் ஜியோ நம்ம கூட தானே இருந்தான். அப்ப எப்படி ஜியோ பட்நாயக் ஆக முடியும்? ஜியோவோட கேம் என்ன முடிஞ்சிருக்கலாம், அவனோட கேம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இந்த கதையில நீ எதிர்பார்க்காதவங்களும் வருவாங்க, செத்தவங்களும் திரும்ப எழுந்து வருவாங்க. அவன் வருவான், நம்மளோட கோட்டை வீரன். அவங்க பரம்பரையோட கடைசி குடும்பத்துல 2 ஆண் வாரிசுகள் பிறந்தாங்க. சுல்தான் பட்நாயக்.